சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இடி சின்ன பொண்ணு ஞாபகம் விட்டி வாட்டிச்சுக்கிறோம். வந்துட்டீங்க வாரங்க. எனக்கு 2 கையும் 2 காலம் தானே இருக்கு. வாரேன். இந்தாரு நல்ல ஹெல்த்தியான கேப்ப விட்டு செஞ்சிருக்கேன். நல்ல சாப்பிடும். நல்ல ரத்தம் ஊரும் சாப்பிட்டா. இடி அது இருக்கட்டும். இடுப்புல என்னது இது? மத்தியானத்துக்கு சாப்பாடு இருக்குதான். இடி அன்னைக்கு பெரிய டிஃபன் கரியர்ல கொண்டு போனா எல்லாரும் சிரிக்காமன்னு சொல்லிட்டு மாத்தம் சொல்லும்லடி பாத்திரத்தை இதாட்டி புதுசா வாங்கி இருக்கா. இத பார்த்தா அந்த கேரியரோட இது மிச்சமால இருக்கு. ஆளை பாருங்க ஆளை. இதுக்காண்டி எத்தனை கடை யார் இறங்கி இருப்பேன் தெரியுமா? எல்லாம் பள்ளியோட திறக்கும் சொல்லிட்டு புதுசா 10 பாக்ஸ் பிள்ளை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். கடைசியில மிச்சம் மீதி இதா இருந்துச்சு. இதோட பெருசு தான் இருந்துச்சு. முள்ளதுல இருக்கதா பார்த்து சிறுசா எடுத்து வந்திருக்கேன். என்னன்னு சொன்ன கேட்கவும் மாட்டேன். இடி எங்க அம்மா சாப்பிட்டாளா? பாருங்க தேவையில்லாம என்கிட்ட யாரை பத்தி பேசாதீங்க. எனக்கும் உங்க அம்மைக்கும் சண்டை பத்துடுங்க. இன்னிட்டு சண்டைங்க மத்த வீட்டு மாதிரி நம்ம வீட்லயே மாமியா மரமா சண்டை ஆரம்பிச்சுட்டா. பார்வை உங்க அம்மையை பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டே தான் இருந்தேன். இந்த கேள்விகளோட சேர்ந்து அடிக்க லூட்டி தாங்க முடியல. நேத்து எதைய தின்னுபட்டு ஆஸ்பத்திரியில கிடந்துட்டு கடைசியில அங்க இருந்து என்ன பிளஸர் கார்ல கூட்டு வரமான்னு சொல்லி ஒரே ஒப்பாரி. வயசாயிட்லடி சாத்து என்ன செய்ய? நானே இதே விஷயத்துக்காண்டி தான் நானும் இவ்வளவு நாள் பொறுத்து போனேன். இப்ப என்னால பொறுக்க முடியாத சூழ்நிலை வந்தாச்சு. இனிமே நான் பேச மாட்டேன். கிளவிக்கிட்டேன் வீட்டுல கிடந்தா எனக்கு உங்க அம்மைக்கு சண்டை வருது. அதனால பேசாம ஒரு இடத்துல வேலைக்கு கேட்டு வச்சிருக்கேன். பேரு போறேன். அவளை வீட்டுல இருந்து பாத்துக்கிட்ட சொல்லு. நான் வேணா வேலைக்கு போறேன் எங்கேயாவது. அப்படி ஒண்ணு கொடுமைக்கார மர்மோ இல்லைன்னா யாரும் வயசான காலத்துல வேலைக்கு போக வேண்டாம். வீட்லயே 3 நேரம் தின்னுட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். என்னடி இதெல்லாம் நம்ம வீட்லயே இப்படி சண்டெல்லாம் இல்ல. உங்க அம்மைக்கு மேல கோவமும் இல்ல. அப்படி மிரட்டி வச்சதான் உங்க அம்மா பேசாம இருக்கும். இல்ல அந்த கிழவிகளோட சேர்ந்துட்டு ஒரே ஆட்டப்பாட்ட கொண்டாட்டமால இருக்கு. அதுக்கு தான் சொல்லுதேன். அப்படியே நானும் ஏதோ எங்க அம்மிட்ட சண்டை போட்டுட்டு போலுக்கு நினைச்சேன். சும்மா தாங்க பேசாம இருக்கேன். பேசாம இருக்கோம். நீர் சந்தோஷமா வேலைக்கு போவோம். தெரியுமா? போயிட்டு வரேன். பாத்து எடுத்து போமாக்கா. என் முத்தமா. ஆமா சில தாய் தான் பேசுதேன். எனக்கு ஒரு வேலை வேணும். ஏற்பாடு பண்ணி தருவியா? ஹலோ என்ன சொல்லுதியா? எடுத்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல கலெக்டர் வேலை காலியா இருக்கா? அது எங்க மாமியா கிழவி செல்லத்தாய்க்கு தான் கொடுப்பேளா? பரமல நீ சிரிக்குதே. சண்டை சமாதானம் ஆயாச்சு. உங்க கூட பேசவே கூடாது. 2 நாள் சண்டை போட்டுட்டு கோவத்துல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா முடியவே இல்லையா? டக்குன்னு நீங்களும் சிரிச்சிட்டீங்க, நானும் சிரிச்சிட்டேன். பரமல நீ இந்த போன கையில இல்லாம சும்மா கைய வச்சு கலெக்டர் வேலை காலியா இருக்கு. அது செல்ல தாய்க்கு அப்படி சொன்ன பத்தியா? எனக்கு திருப்பி பொறுக்க முடியல. நெசமத்தா கலெக்டர் வேலை காலியா இருக்கான். போறேளா? ஆமா உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த நக்கல் தான். பரமல நீ ஏதோ வேலைக்கு போறேன்னு என் மவன்ட்ட சொல்லிட்டு இருந்த. நெசமாவா? சும்மா தானே கிடைக்கேன். படிச்ச படிப்பு வீணாதுல. அதான் ஒரு இடத்துல கேட்டு வச்சிருக்கேன். ஒரு 2-3 மணி நேரம் தான் வேலையாந்தே. அந்த அக்கௌண்ட் மட்டும் பார்த்து எடுத்து கொடுத்தா போதுமா ஒரு கம்பெனில. அதுக்கு தகுந்தாப்புல சம்பளம் தாரேன்னு இருக்காங்க. முழு நேரமா வந்தா கூட சம்பளம் தாரேன்னு இருக்காங்க. முழு நேரமா வேலைக்கு போனா இந்த மனுஷன் வரை ஏசி நடக்காரு. என் மவன் சொல்லுது சரிதானே மருமல. முழு நேரமா வேலைக்கு போயிட்டனா வீடு சரிப்பட்டுக்கிடாது பாத்துக்கா. அதான் சொல்லுதேன். அதே மாதிரி நீ கேட்ட மாதிரி ஒரு 3 மணி நேரம் வேலைக்கு போனா வீட்டையும் பாத்துக்கலாம் வேலையும் பாத்துக்கலாம். நல்லது தானே? நீ படிச்ச படிப்பு வீணாவாது. நாளையில இருந்து வர சொல்லி இருக்காவதே. நாளையில இருந்து போயிட்டு வரேன். சரி மருமல ரொம்ப சந்தோஷம். சரி எத்தே வாங்க. நம்ம ரெண்டே சேர்ந்து புட்டு சாப்பிடுவோம். இம்மா எங்க இருக்க? ஸ்கூல் போயிட்டு வரமா? இந்த வந்துட்டேன்க்கா. ஒரு நிமிஷம் நான் வரேன். எடி திரும்ப பக்கம் தலையில வச்சு விடுறேன். இம்மா என்னம்மா இது? என்னம்மாவா? இது டிசம்பர் பூட்டி. கோயில விட்டு இந்த தோட்டத்துல கிடந்துச்சு. அவட்டே அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கேன். என் மோ பள்ளியிடத்துக்கு போக முத நாள் கொஞ்சோட்டு தந்திரு கோயிலா யாருக்கும் கொடுத்துறார கெட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவன் நீ மெனைட்டு கொண்டு வந்து தந்திருக்கா. என்னம்மா நீ அந்த காலத்துல இருந்த மாதிரி இருக்க? அந்த காலமா? எனக்கு இப்படி சொல்லிவிட்ட. நாங்கெல்லாம் பள்ளியிடத்துக்கு போகும்போது டிசம்பர் பூ எங்கடா கிடக்கு யார் வீட்டுலதான் கிடக்குன்னு நினைக்கிற தேடி கண்டுபிடிச்சி எடுத்து தொடுத்து வச்சுட்டு போவோம் தெரியுமா பள்ளியிடத்துக்கு. அம்மா எவ்வளவு பாசமா சொல்லுதா. டிசம்பர் பூவை 2 சடையில அப்படி தொங்க விட்டுட்டு போட்டி சூப்பரா இருக்கும். போடிங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவாமா. போமா நீ. சரி வைக்கலன்னு விட்டுட்டி. சரிம்மா. உனக்கு டேட்டி ஜாலிதான். 16ஆம் தேதி கிட்ட தான காலேஜ் ஓபன் ஆகுது. ஏமாக்கா போகும்போது அப்படியே பூ மாதிரியும் கூட்டு போட்டி வசந்தி சொன்னா. சோனி பத்திரமா தங்கச்சியை கூட்டு போயிட்டு கூட கூட்டு வந்துறேனுமா. சரி தே போயிட்டு வரோம். மிஸ் பத்தே போயிட்டு வரேன். சரி மகா பாத்து எடுத்து போயிட்டாங்க. நல்லா படிக்கணும்னா. சரி தே. எடி அம்மா அந்த டிசம்பர் பூ வைக்க மாட்டேன்டா. நீ வைக்கடி? எனக்கு நல்லா பிடிக்குங்க. கொண்டாக்க நான் வச்சிடுறேன். திரும்பி நான் வச்சு விடுறேன் உனக்கு. இங்க அந்த மஞ்ச பண்டர் கல்ல உனக்கு போன் போட்டாளா? ஆமாடி காலையிலே போன் மேல போன் அடிச்சிட்டு கிடந்தா. நான் தான் வேலை கடந்து பத்தி அந்த அவசரத்துல எடுக்கல. பொறவு என்ன ஏதுன்னு கேட்கணும். ஆமா எதுக்கு அம்டி போன் போட்டா? ஏக அவளுக்கு ஒரு வேலையும் சோழியும் கிடையாது. ஏதோ குழுவுல வந்து பாக்குறதுக்காண்டி ஏதோ சார் வராரும் மாறு வராருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வர சொன்னல. அந்த அன்னைக்கு சார் வரல. இன்னைக்கு வராராம். ஏதோ கணக்கு விளக்கெல்லாம் சரியா இருக்கணும். துட்டு வைக்காதெல்லாம் வச்சிடணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிடக்காக்கா. கண்டிப்பா வந்துடணும்னு இருக்கா. நானும் வர முடியாதுன்னே. கண்டிப்பா வரலன்னா அதுக்கப்புறம் அடுத்து கடன் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு புழுப்புன்னு வராக்கா. ஏக்க வந்துருன்னு ஒண்டி சொல்ல சொன்ன போன் எடுக்கலன்னு. எடி அடுக்கல வேலை தான் மட்டும் இருக்கு. சுத்து வேலைலாம் ஒண்ணும் முடியல. பாத்திரம்லாம் அப்படி கழுவாம கிடக்குடி. எல்லாத்தையும் கழுவி எடுத்து கமுத்தி வச்சுட்டு இந்த வீடெல்லாம் தூத்து வாரி போட்டு வரேன்னு. சரிக்கா நான் சின்ன பொண்ணுட்டி போன் அடிச்சு சொல்லுவேன். அவளே எடுக்கல அப்படின்னா சின்ன பொண்ணு குழுவுக்கு வந்துறேன்னு 10 மணி தானே. மக்கா நீ வீடு தூரட்டி நான் பாத்திரத்தை கழுவிட்டோம். நீ யாராயிட்டு குழுவுக்கார போனோம். ஐயோ இப்படா காலேஜ் ஓபன் ஆகுன்னு இருக்கு. இல்லன்னா வீட்ல இருந்து அம்மா வேலை சொல்லியே கொண்டு போடுவா. அம்மாய் போன் அடிக்கிறதுக்கு எனக்கு அங்க வர கேக்கு. நீங்க பக்கத்துல இருந்து எடுக்காம இருக்கீங்க. என்னால அங்கங்க நவள கூட முடியாது. அந்த அளவுல இருக்கேன். பயங்கர ஒர்க் டைட். இப்ப கூட உன்னை பார்த்து கூட பேச முடியல. வேலை பார்த்துட்டு இங்க பேச்சு தான் வேலை தான். நம்ம மூஞ்சி கூட பார்த்து பேச முடியாத அளவுக்கு வேலையா? என்ன வேலைப்பா. இந்த மனுஷன் மாடா உழைச்சி ஓடா தேய்தர் நமக்காண்டி தானே.
நீனே எடுத்து பேச யாரு என்ன ஏதுன்னு மாமனை டிஸ்டர்ப் பண்ணாதானே. என்னை பத்தி கேட்டாங்கன்னா மாமி ரொம்ப பிஸி, சாயந்தரம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா, அங்கங்க நவர முடியாம உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி டப்புனு போனை வச்சிரு. அடுத்த வார்த்தை பேசாத. சரி மாமாய், ஏதோ புது நம்பரா இருக்கு. எந்த நம்பரா இருந்தா நான் எடுத்து பேசிட்டு சட்டுன்னு கீழே வை. ஹலோ ராஜு, என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப பிஸியோ? போன் அடிச்சிருக்கா? போனுக்கு மேல போன் அடிச்சிட்டு இருக்க. அந்த மனுஷனை வேலை பார்க்க கூடாதுக்கு இல்லாம திமிரு பிடிச்சவா, கொழுப்படுத்துவா, அடங்க மாட்ட போல இருக்க இவள. சரி ராஜு, ரொம்ப பிஸியா இருக்கு போல இருக்கு. சரி நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ. என் பைக் வந்து கொஞ்சம் ரிப்பேர் இருக்கு, மெக்கானிக் ஷாப்ல விட்டுருக்கேன். சாயந்தரம் மேல கொஞ்சம் நாரில் வர போனோம். கொஞ்சம் என்ன கூட்டிட்டு போவியா? மனுஷன் நல்லவர் தான், இவரை குட்டிச்சவர் ஆக்கவே அவதான். சும்மா இருக்க மனுஷனா வாருங்க. ஒரு வாட்ட பைக்க வச்சுட்டு சிலிப்பிட்டு தெரிஞ்சா அது ஒரு ரிப்பேரா? பேசாம ஆக்கர்ல போட்டுட்டு பியார்த்தம்லாம் வாங்கி திங்க வேண்டியதுனே. ஊர்ல எத்தனை ஃப்ரீ பஸ் போகுது, அதுல போயிட்டு வர வேண்டியதுனே. ஏன் புருஷனை எதுக்கு இவ கூட்டிட்டு இருக்கா? திமிரு பிடிச்சவா. அமைதியா இருப்போம், இன்னும் என்னென்ன காரியத்தை சொல்லுதான்னு பாப்போம். சரி ஓகே, 5 மணிக்கு வந்துறேனே. நானும் கரெக்ட்டா பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பேன். எப்படி போறாருன்னு பாக்கேன். ராஜு, சொல்ல மறந்துட்டேனே. எதுக்காக ஃபோன் பண்ணனா, உன் வைஃபா கொஞ்சம் குழு கொஞ்சம் அனுப்பி வைங்க. சார் வராங்க அன்னைக்கு செக் பண்றதுக்கு. இந்த குழுல போய் சேர்ந்ததே என் மேல தப்பு. போன கொண்ட பேசிட்டு தரேன். அதானே பேசிட்டு இருக்கோம்ல. பேசிட்டு இருக்கியா? பேசின மாதிரியே தெரியலையே, கேட்டுட்டே இருக்க மாதிரிலாம் இருக்கு. மூஞ்சல ஒரு மாதிரி செவந்து இருக்கத பார்த்தா போன்ல சங்கீதா மாதிரி இருக்கு. யோ மாங்கா மடையா, ஏடி சங்கீதா போன்ல இருக்காட்டி கேட்ரா வெட்டி மாங்க மடையா அப்படி இப்படிங்க எல்லாம் நமக்குள்ள இருக்கட்டும். போனை ஆஃப் பண்ணிட்டு என்னனாலும் பேசு. அவ கேட்டா உங்களுக்கு மதிப்பெல்லாம் குறைஞ்சு போயிருமா? ஐயோ ராஜு ரொம்ப பிஸியா இருப்பான் போல, போனை கட் பண்ணிட்டான். பாரு வை, என்ன குழுவுக்கு வரதுக்கு ஏன் உமருக்கு ஃபோன் பண்ணனும்? ஏன் என் போன் சும்மா தான கிடக்கு? என் போனுக்கு அடிக்க வேண்டியதுனே. குழுவுல என்ன சேர்த்து விட்டுருக்கா இல்ல உமரை சேர்த்து விட்டுருக்காளா? ஏதோ சாயந்தரம் போல நாரையில போணுமா, உமரை வர சொல்லி ஃபோன் போடுதா? ஆமா, ஏகப்பட்ட கல்யாண வீடு வருது, அதனால ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன். ஆறு இல்ல போய் வாங்கிட்டு வரணும் ரிட்டர்ன் அப்படின்னா அதுக்கு தான் கூப்பிட்டுருப்பா போல இருக்கு. யோ மண்டக சையா, என் மூஞ்ச பார்த்த கூட பேசுறதுக்கு உமருக்கு நேரம் இல்ல. இதுல ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்கி கொடுக்க போறீரா? என் ஆப்பச்சட்டி வாங்கி வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். எதுக்குன்னு கேட்க போய் தானே இவ்வளவு பிரச்சனை. பேசாம இருந்தா இவ்வளவு பிரச்சனை உண்டா? குழுவுக்கு கூப்பிடுறதுக்கு உமருக்கு எனக்கு போய் ஃபோன் பண்ணுதா? என் போன் என்ன ஓடியா போயிட்டு மிதிச்சு வந்தோம்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்க போறேன், பூரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்க போறேன்ட்டு அவ கூட சுத்த போனீரு. உமருக்கு கால் இருக்காது, கால் இந்த ரூம் விட்டு கால் எடுத்து வச்சிரு. காலை தரிச்சு போடுவேன், தரிச்சு போடுவேன். அமுகு டுமுகு அமால் டுமால். ஏடி போன் தந்துரு மாட்டி. உமரு போன் என்கிட்டே இருக்கட்டும். இப்போ அவி மக்கா சுவாலிய முடிச்சிட்டாடோய். என்னடா அது சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டே இருக்கு. சரி வீட்ல போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நேர்ல போய் என்ன அதன் போய் பாத்துட்டு வந்துருவோம். ஏடி புஷ்பா, என்னவோ அடுத்த வீட்ல நின்னு எக்கா எக்கான்னு கூப்பிட்ட மாதிரி வெளிய நின்னு கூப்பிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள வரதுக்கு இல்லாம அதுக்குள்ள நீ இருக்கியே இல்லையோ நினைச்சிட்டு வந்தேன். அக்கா, அந்த பிள்ளைக்கு அப்பா எப்பங்கா வருவாரு? நீ மட்டும் இல்லடி, என்கிட்ட தெருல இருக்க ஆளு எல்லாம் கேக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கொண்டு வந்து மர்மூல வச்சிருக்கிய, நல்லாவா இருக்கு, பொண்ணுக்கு அப்பா எப்பதான் வருவாரம்மா அப்படின்னு கேக்குவா. ஆன்ட்டி அதை தாங்க கேட்கவோ எல்லாரும். அதனாலதான் நான் வாண்டி கேட்டேன். பொண்ணுக்கு அப்பாவுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்காம்டி. கல்யாணத்தனைக்கு காலையில தான் வருவம் இருக்காரு, கட்டன்றட்ட சொல்லிவிட்டாரு. ஒரு நாள் முன்ன வந்தா கூட கோடி கணக்குல நட்டமாயிருவான். நம்மளால நட்டமாயிரக்கூடாதுல, அதனாலதான் சரி எப்பனாலும் வரட்டு, நம்ம ஏற்பாடுகளை பண்ணோம். சரிக்கா, வா விருப்பம். அப்போ யாரும் கேட்டாலும் அப்படி சொல்லிவிடுனா, இப்படி இந்த மாதிரி பிசினஸ் நடக்கா, அதனால வரலையா, கடைசியில காலையில தான் யார் பிள்ளைங்க வந்து யார் வரான்னு சொல்லிடுறேன். சரிக்கா, நீ சொன்னபடியே சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாலே பொண்ணு வரதுல இந்த காலத்து வியாசம் தானடி. சரிக்கா, வா விருப்பம். பத்மாக்கோ சமையல்காரர் ஏற்பாடு பண்ண சொன்னேன்ல, என்ன கறி என்ன கூட்டலாம் வைக்கணும்னு சொல்லி அப்படியே போன் அடிச்சு கேட்டாரு. நான் தான் மாப்பிளைக்கு அம்மாட்ட கேட்டுட்டு சொல்லுதேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போன் போட்டு தானே பேசலக்கா. தங்கச்சி கேட்க வேண்டியதுமா, அவளே சொல்லிருப்பாள. என்னதான் இருந்தாலும் வாம இருப்பான்னு ஒண்ணு இருக்குல்லக்கா, வாண்ட கேட்டுட்டு தானே செய்யணும். அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் அவளை. இடி குழம்புல ஒரு பருப்பு, அடுத்தால சாம்பார், ஒரு ரசம், மோரு, அப்புறம் ஒரு வத்த குழம்பு, இவ்வளவும் உண்டு. அப்படிதானே? ஆமாக்கா, அவ்வளவுதான். வேணும்னா புளிசேரி கூட போட்டுக்கலாம். அப்ப அன்னாசி பழம் புளிசேரி நல்லா இருக்கும்லடி, அதையும் சேர்த்துக்கிடுவோம். அப்ப கூட்டுக்கு அவியலு, வாழைக்காய் துவரம், தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு மசாலு, மாங்காய் கூட்டு, நார்த்தங்க பச்சடி, அப்புறம் இஞ்சி பச்சடிமா. அக்கா, நம்ம ஊர் எரிசேரியே மறந்துட்டேக்கா. ஆனா ஆமாட்டி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. அம்மா எரிசேரி தான் எல்லாத்துக்கும் நல்ல பிடிக்கும். பரவ எரிசேரியே மறந்துறது சின்ன பொண்ணு. எப்படிக்கா மறப்பேன்? எத்தனை கல்யாண வீட்டுல நாங்க தின்னுருக்கோம். பரவைக்கு பாயசம், பால் பாயசம், அடை பாயசம், சிறுபைத்தம் பருப்பு பாயசம், 3 பாயசம். அப்புறம் அந்த பால் பாயசத்துல போடுறதுக்கு போலி வேணும், அப்புறம் வந்து பூந்தியும் வேணும், மறந்துடக்கூடாதுமா. அப்புறம் பழம், பப்படம். சூப்பர்க்கா. இவ்வளவுதானே எதுவும் விட்டு போச்சா? இவ்வளவுதாங்க உண்டு. நீனே எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அவர்கிட்ட. என்னக்கா பத்மக்கா, ஒரு 5 பாயசத்தை போடுங்க. நான் கேட்டுட்டு தான் வரேன் எல்லாத்தையும். 3 பாயசம் வச்சா நம்ம கெத்து என்ன ஆகுதுக்கா? அலுபடி, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இல்ல சின்ன பொண்ணு, நம்ம பத்மக்கா வேற ஒரு பிள்ளைய வச்சிருக்காவோ. ஒரு கல்யாணத்தை எப்படி முடிக்கணும்னு உனக்கு தெரியாதாக்கா? அவன் இப்ப 3 பாயசத்துல இருந்து 5 பாயசத்துக்கு மாறியாச்சு. நீ எந்த காலத்துல இருக்க? நீ சொல்ல வேண்டியது எதுக்கு
ஒண்ண வந்து விட்டுருக்கு. முடி தேர் எடுத்து தெருல விட்டுருவேன் தான் உங்களுக்கு கூப்பிடாம நான் மட்டும் இங்க வந்தேன். அது எப்படி நான் வராம இருப்பேனா? சரி உங்க பங்குக்கு கண்டினியூ பண்ணுங்க. சின்ன சக்கப்பள பாயசம்லாம் நம்மளால வீட்ல செய்து குடிக்க முடியுமா? அதெல்லாம் நடக்கக்கூடிய கதையா? அதான் இப்படி பாயசத்தோட பாயசமா இன்க்ளூட் பண்ணி விட்டுறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ்ல தியாரிட்டியே போல இருக்க இன்க்ளூட் பண்ணி விடுவேளா? ஆமா சின்னபடி, இந்த மாதிரி கல்யாண வீட்ல தான் நம்ம ஆசையெல்லாம் பூர்த்தி செய்ய முடியும். நீனு சேர்ந்து சொல்லு. 5 வகை பாயசம்லாம் இப்போலாம் பழைய ஃபேஷன் ஆயாச்சு. 7 வகை பாயசம் 9 வகை பாயசம் பேய்கிட்டே இருக்குன்னு சொல்லி எடுத்து சொல்லு. எதுக்கு நின்னுட்டு இருக்க? கடைசியில தியார எழுத்து தெருல விடாம போக மாட்டியா? அது நிச்சயம். அப்ப ஏதாவது புது ஐடியானா சொல்லுங்க. 2 பேரும் என்ன தனியா பேசிட்டு இருக்கியா? சொன்னாதானே தெரியும். அப்போ ஏதாவது புது வகை போடறதா இருந்தா போட்டுடலாம். யாரும் ஒண்ணு இல்லக்கா, ஒவ்வொருத்தரும் வீட்லயும் 7 வகை பாயசம் 9 வகை பாயசம் போயிட்டு இருக்காவா? அதான் உங்க வீட்ல கோடீஸ்வரம் வீட்ல இருந்து பொண்ணு வருது. அதனால ஒரு 5 வகை பாயசமாவது போடண்டமாக்கா. பொண்ணுக்கு அப்பாலாம் வந்து வாயை பழக்காண்டமா. அப்படி சொல்லுவியாமா? நான் யார் வீட்லயும் 5 வகை பாயசம் குடிக்கலையே. எதுக்கிட்டி வீணான செலவு? சும்மா இருக்க, உங்க அக்காவே சொல்லிட்டு இருக்காவா கூட 2 பாயசத்தை போடும். ஒண்ணு சக்கப்பள பாயசம், இன்னொன்னு பழ பாயசம். சூப்பரா இருக்குக்கா, அடிப்பொலியா இருக்கும். டீ பாட்டோட பாட்டா ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிடுதே. அப்படியே வச்சுக்கலாங்க, அப்படியே வச்சுக்கலாம். பறவு பஞ்சு மிட்டாய் லொட்டு லோசுக்குன்னு அது பட்டியல் கொஞ்சம் நீண்டுட்டு போகும்லக்கா, அதெல்லாம் சேர்த்துடுங்க. அதெல்லாம் இல்லாமலாமா எல்லாம் உண்டு. சரிமா சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டேலாமா? எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிரு. அதுக்கப்புறம் முந்தின நாளே அப்டா மார்க்கெட்ல போய் அவரே ஜாமான்லாம் எடுத்துட்டு வர சொல்லிருமா, காய்கறி எல்லாம். வேணா நம்ம ஆள்கள் வேணா 2 பேரை அனுப்பிவிடலாம். இக்க நம்பிக்கையான ஆள் தான். அவங்க கிட்டே ஆள்கள்லாம் செட்டா இருக்குக்கா. அவங்களே போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஏற்பாடுலாம் பண்ணிடுவாங்க. ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு லேசா ஒரு நோட்டை மட்டும் விட்டா போதும். சரி, அப்ப பிரச்சனை இல்ல. நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். என்னமா பத்மாக்கா, நோட்டை விடவெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். நோட்டை மட்டும் நீங்க செலவழிச்சா போதும். நோட்டை விடுறதுக்குன்னு நம்ம 4 மணி இறக்கிறாதியா? குழம்பு கொதிச்சிட்டு இருக்க மாதிரி பாதியெல்லாம் அள்ளிட்டு போய் 4-5 ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கு. எல்லாத்துலயும் அடைச்சிரும். ஒரு மாசத்துக்கு திங்கிறதுக்கு. நம்மள அசிக்கப்படுத்துறதுக்குன்னு வேற ஆள் வழியில இருந்து வரண்டா கூட இருக்கா. என்ன 4 மணி கூட 2 ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேளோ? ஐட்டம் வேற ரொம்ப இருக்க அப்படின்னு பயங்கரமா இருக்க யோசனை. பத்மாக்கா, இவ பேசலாம் நம்பாதீங்கக்கா. ஒரு எள்ளு போல டேஸ்ட் வகதுக்கு எடுப்பாங்க. வேற எதுக்குக்கா எடுக்க போறேன்? 4 மணி நம்ம பாமக வீட்டு கல்யாணத்துல நீங்க பண்ண கூத்தல எங்களுக்கு ஞாபகம் நினைச்சிட்டு இருக்கேளோ? என்ன பண்ணனே சொல்லு. சொல்லிடுவேன். தைரியம் வரதா சொல்லு. குழம்பு கூட்டி எடுத்துற அவசரத்துல சாம்பார்ல பருப்பு பாயசத்தையும் சேர்த்து ஊத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு தெரியும். அந்த கதை ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் நின்னோம், நம்ம வண்ட வளத்துல தண்டவாளம் ஏத்திடுவா. நம்ம எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். போயிட்டு இருக்கா. வீட்டுல கேஸ் ஆஃப் பண்ணனா என்னன்னு ஞாபகம் இல்லக்கா. போயிட்டு இருக்கா, போற வர என்னக்கா? அப்படி நைஸா நழுவியா ஓடுவியா? விட மாட்டேன். எப்ப கொஞ்சம் கூட வந்தா அம்பி அவள உடைக்குற பாவம் ஓடிட்டா பாரு. உடக்க பேசாம இருக்கும். கல்யாணத்துல பாதி கிறுக்காக்கி விட்டுருக்கா நம்மள. சரிமா, இவ்வளவு சொல்லிருந்தேன். போறோம் பந்தல் போட ஆள் வந்துருமா? அப்புறம் ரேடியோ செட் கட்டணும்லக்கா. நம்ம அந்த குழாயெல்லாம் கிடையாதுல, இப்ப ஸ்பீக்கர் தானே. ஆமாக்கா, ஸ்பீக்கர் ஒரு 2-3 கட்டி விட்டுருக்கோம். ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு பக்கம் மட்டும். சரிம்மா. பாட்டுலாம் போடும்போது ரொம்ப சவுண்ட் வைக்கணும்டி. ரொம்ப சவுண்ட் வச்சா மண்டைக்கே ஒரு மாதிரி இருந்தாப்ல இருக்கும். கொஞ்சம் சவுண்ட தானமா வச்சு பாட்டுலாம் போட சொல்லிட்டி அவர்கிட்ட. என்ன அதெல்லாம் பார்த்துட்டு செய்வோம்க்கா. ஏன்னா வயசான ஆள்கள்லாம் இருக்கு பத்தியா? நம்மளே அடுத்த வீட்டு கல்யாணத்துல சொல்லுவோம், கொஞ்சம் சவுண்ட் குறைச்சு வச்சா நானு. நமக்கே சரியா இருக்கும்லக்கா. ரொம்ப சவுண்ட் வச்சாலும் அவன்ல ஒண்ணு சொன்னா ஒண்ணு கேட்காது. அது வேற பிரச்சனை. அதனால குறைச்ச வைக்கிறது நல்லது. சரிக்கா, அதெல்லாம் பார்த்து எடுத்து நம்ம செய்வோம்க்கா. யார வரைட்டு குழுக்கு போண்டமக்கா. தேவா, மம்முட்டி தீதி எங்க மக்கா போயிட்டார? நான் வந்துட்டு சொல்லுதப்படி ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு ஏமாக்கா அப்படி வயல பக்கம் போறேன்னு கேட்டேன். அவன் தான் சொன்னா, ஏமா ஆபீஸ்க்கு லீவ் போட சொல்லிட்டேன். இப்ப வீட்ல இருந்து சும்மா நேரமா உட்காந்துருக்கணும். அதான் மழை வேற பெஞ்சிருக்கு. வயல பக்கம் போய் பாத்துட்டு வரமா, வெட்டி விட்டுட்டு வரேன்னா. வீட்ல இருந்தா போர் அடிக்கல சித்தி. அதான் சரி செல்லே தான் பாத்துட்டு இருப்பேன். அதான் வயல் வரப்பெல்லாம் போய் பாத்துட்டு வருவோம். மழை வேற பெஞ்சு வம்பா கிடக்கு பாத்தீங்களா? எல்லாம் வயல் வரப்பெல்லாம் வெட்டி சரி பண்ணிட்டு வரேன். எமக்கு காப்பி எதுவும் போட்டுட்டாயா? இல்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாண பார்ட்டின்னு சொல்லி கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பக்கத்துல இருக்க ஜூஸ் கார்னருக்கு தான் போறோம். அங்க போய் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேமா. ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு அங்கேயும் போவாத மக்கா. முன்னாலெல்லாம் கல்யாணத்துக்கு ஒரு மாசம் முன்னாலேயே பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வெளியே விட மாட்டாவோ. இல்ல சித்தி, பக்கத்துல தான். இப்போ வந்துருவேன். சரி மக்கா, பாத்து எடுத்து போயிட்டானே. ஏக்கோ உங்க மோவன் டிப் டாப்பா கிளம்பி போறத பார்த்தா ஜூஸ் கார்னருக்கு போன மாதிரி தெரியல. நேரா உங்க மர்மோல பார்க்க போற மாதிரிலாம் இருக்கு. சும்மா இருட்டி வாய விடாதட்டி. எங்க அக்கா வேற இருக்கா, கேட்றாம. கேட்டாலும் கேட்காட்டாலும் ஒரு வாரத்துல கதை எல்லாம் கிளியர் ஆகுதுன்னு போகுது. அப்ப பாத்துக்கலாம். ஸ்மால் ஆண்டி, சின்ன பொண்ணு அக்கா. ஸ்மால் ஆண்டி, சின்ன பொண்ணு அக்கா, உட்காருங்க. என்னமா சொல்லுது? ஸ்மால் ஆண்டியா? இந்த மாதிரி தெரியல. சின்ன அத்தங்கிறதுக்கு ஸ்மால் ஆண்டிங்க. என்னையும் ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுதட்டி. அப்படியே, சரி சரி. நானும் என்னவோ நினைச்சேன். இந்த நாங்க அப்படியே வந்துட்டோமா. உட்காரதுக்கு நேரம் இல்ல. இந்த குழுவுக்கார போக வேண்டி இருக்கு. நாங்க நின்று பாடு பேசிட்டேன். நீ உள்ள உட்கார்ந்துருந்தியோ? ஆண்டி எடி, என் மர்மலை பத்திடி எப்படி லட்சணமாட்டு நல்ல அளவோல பட்டெல்லாம் உடுத்தி சம்மன் இருக்கா பத்தியா? கல்யாண பொண்ணு களை வந்துட்டு பாத்தியா? ஆமாக்கா, கல்யாண களை வந்துட்டு இல்லாட்டி ஊர்ல இருந்து வரும்போதெல்லாம் கிழிஞ்ச பேண்ட் அந்த மாதிரி தான் போட்டுட்டு தெரிஞ்சா. இப்ப பத்தியா நான் சொன்னேன், எம்மா கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. நல்ல பட்டெல்லாம் உடுத்தி எடுத்து இருக்கணும். ஆள்கள்லாம் வரும், என்ன யாதுன்னு கேட்கும். அப்போ கல்யாண பொண்ணுன்னு சொல்லி சொல்லும் போது நீ பட்டெல்லாம் உடுத்திருந்தா நல்ல அம்சமா இருக்கும். அதனாலதான் இப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே டக்கு புக்குன்னு உடனே போய் பட்டை உடுத்திட்டு வந்தா பத்தியா? இப்படி ஒரு மர்ம கிடைக்கு என்ன புண்ணியனா செஞ்சனா தெரியலடி. 2 பேருக்கும் ஜூஸ் போட்டு கொண்டு வருவா.
வேணா உங்க ஸ்மால் ஆண்டிக்கு வேணா கொடு. எனக்கு ஏற்கனவே வயிறு கடப்பட கடப்பட கடப்படங்கு. எனக்கு வேண்டாமா, நான் இப்பதான் இந்த வீட்ல வந்து ஒரு கப்பு பால் ஆத்தி குடிச்சிட்டு வந்தேன். எனக்கு வேண்டாமா, எங்க அக்காக்கு வேணா கொஞ்சம் காப்பி எல்லாம் போட்டு கொடுத்து உஷாரா இருக்க வை. எனக்கு கல்யாணத்தை முடிக்க வேண்டி இருக்கு பாத்தியா. சும்மா கடட்டி, அதெல்லாம் நாங்க உஷாரா தான் இருக்கேன். மர்ம ஆசையே கேட்கல, காப்பி டீ ஏதோ போட்டு தருவா குடியா. வேண்டாக்கா, சொன்ன கேளுதான், எத்தனை சொல்ல வேண்டான்னு. நானும் குடிக்க மாட்டேன்னா எப்பவும் குடிக்கதானே உன் வீட்டுல. போயிட்டு இருக்கா, போயிட்டு வரமா. குழுவுல அப்பலேருந்தே தேடிட்டு இருப்போம், ஆளுக்கு மேல ஆளு விட்டாச்சு. பாத்மா ஆத்தை மர்மல, என்ன ஊருக்கு எதுவும் கிளம்பிட்டியோ? பொட்டியெல்லாம் தூக்கி வச்சிருக்க, எங்க போற? நோனா ஆண்டி, நான் ஊருக்கு கிளம்பல, நான் இங்கதான் இருக்க போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க, யாரும் வந்துடாம. எதுக்குமா கதவை சாத்த சொல்லுத? இம்பார்ட்டன்ட் மேட்டர் ஆண்டி, டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. என்னதுக்கு கதவை சாத்த சொல்லுதான்னு தெரியலையா? சரி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கதவை சாத்திரும். கதவை சாத்தி நாரங்கி போட்டுட்டேன். என்னமோ முக்கியமான விஷயம், எதுவும் பிரச்சனையோ? கேளவி, ப்ராப்ளமே ஒன்னாலதான். சீக்கிரமா மேரேஜ் வைக்கணும்னு பார்த்தா இன்னும் ஒரு வாரம் ஜப்பு மாதிரி இழுத்துட்டு இருக்கு கேளவி. நோ ப்ராப்ளம் ஆண்டி, எல்லாமே குட் நியூஸ் தான். குட் நியூஸ் சொன்னேன்னு வாயில இருக்கிற பல்லவெல்லாம் உளுந்துரும் போல இருக்கே. 32 பல்ல ஈன்ல காட்டுது. ஆண்டி சாரி ஆண்டி, நீங்க ஃபர்ஸ்ட் கேக்குறப்போ மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த சூட்கேஸ் உங்ககிட்ட தர்றதுக்கு. இருக்கட்டுமா, வாங்கிட்டே பத்திரமா இருந்தா நல்லது தானே. இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. டாடி கிட்ட சொன்னேன், டாடி ரொம்ப திட்டி விட்டுட்டாங்க. எதுக்கு ஒண்ணு யாசனரு? ஆண்டி சொல்றதாண்டா நீ கேட்கணும், இனிமே உனக்கு எல்லாமே ஆண்டி தான் அப்படின்னு சொன்னாங்க. நீ சூட்கேஸ் கேட்டா உடனே கொடுத்துட வேண்டியதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அப்படியே சொன்னாங்க அப்பா. நல்ல மனுஷரா இருக்கம்மா, என்ன ஒரு நல்ல மனுஷன். அதனாலதான் ஆண்டி இந்த சூட்கேஸ உங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க ஆண்டி. கேளவி, இப்ப எதுக்கு சீன் போடுதுன்னு தெரியலையே. அல்லாதீங்க ஆண்டி, ஏன் ஆண்டி அல்றீங்க? இந்த காலத்துல பெத்த தாயை நம்பியே ஒருத்தட்டு கூட ஒரு பிள்ளைகள் கொடுக்க மாட்டேங்க. என் மோவரம் நினைக்காதம்மா, அவன் நல்ல பிள்ளை, அவன் ஏதாலும் என்கிட்ட கொண்டு தருவா பாத்துக்கிடுங்க. மத்த பிள்ளைகளோட சொல்லுது, ஊர் உலகத்துல நம்ம பாக்கலையா? அப்படிப்பட்ட காலத்துல நீ இன்னும் என் மருமலா கூட ஆவல. அதுக்குள்ளால இந்த பொட்டியை கொண்டு நீட்டி, ஆண்டி இதுல இருக்க பணம் நகையெல்லாம் நீங்க பத்திரமா பாத்துருங்கன்னு ஏன்ட்ட ஒப்படைக்க பாத்தியாமா. எனக்கு என்ன சொல்லமான்னு தெரியலம்மா. எவ்வளவு பாசம் என் மேல. ஒன்ன மருமகளா அடையதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? 7 ஜென்மத்துக்கு இல்ல 70 ஜென்மத்துக்குனால நீதான் என் மருமகளா தாயே. ஆண்டி அப்படிதான் ஆண்டி சொல்லி வளர்த்துருக்காங்க. நான் எப்ப கேக்குறனோ அப்ப மட்டும் நீங்க கொடுத்தாங்க போதும் ஆண்டி. நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. அதான் யாரும் பாத்துட கூடாது பாத்தீங்களா, அதனாலதான் டோரை க்ளோஸ் பண்ண சொன்னேன். போங்க ஆண்டி, எடுத்து உள்ள வைங்க பத்திரமா. சரிம்மா, சரி. எம்ம நல்ல கனபால இருக்கு, தூக்க கூட முடியல, இழுத்துட்டு தான் போகணும் போல இருக்கு. இன்னும் 1 வீக் தான், 7 days to go. கேலவியர ஆட்டோ க்ளோஸ். ஸ்டார்ட் மியூசிக். இதே குளுக்கு போய்டறே, சோறு போட்டு திங்கன தின்னுங்க, வயிறு பசிக்குனா. இல்லனா வந்தானே சோறு போட்டு தரேன். சரிம்மா, சரி சரி. எடி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கட்டி? 10 பொன் நகையை போட்டுட்டு இப்படி தெருவாசல்ல வந்து பப்பர பண்ண உட்கார்ந்திருக்கேன். நம்ம கோவப்படாத, எல்லாம் காரணமா தான் போட்டு இப்படி தெருவாசல்ல வந்து உட்கார்ந்திருக்கேன். எல்லாரும் பாக்கட்டும்டா, பார்த்து கண்ணு படாத கட்டி. அதெல்லாம் எனக்கு கண்ணு உளாது காது உளாது. அங்க பாரு 3 கிளவியிலையும். கடவுளே, இந்த கிளவியில் 3 போதுமே. எடி இவ்வளவு வாயை பொளந்துட்டு இருக்க பாக்கிறதுக்கே பயமல்ல இருக்கு. உன் கழுத்துல செயினை பாத்துட்டு வாயை பொளக்கல்வா. வாயை பொளக்கட்டுமே தானம்மா. இப்படி தண்ணையில வந்து உட்கார்ந்திருக்கேன், செயினையும் போட்டுட்டு. இவ்வளவு நாள் என்ன பத்தி என்னெல்லாம் ஒரு மாதிரி பேசினவ, இப்படி அண்ணன் வீட்டுல வந்து கிடக்கா, ஒண்ணு இல்லாதவா. புருஷ வீட்டுல போய் கிடக்க வேண்டியதுனா புருஷ வீட்டுல ஒண்ணு இல்ல போல இருக்கு. அங்க இருந்து சுவாத்துக்கள் இல்லாம கிடக்கா அப்படின்னு ஒரு மாதிரி பேசின ஆளுகளுக்கு மத்தியில என் புருஷன் இப்ப 10 பொன் நகையை போட்டோன்னே எல்லாரும் முக்கு மேரல வேற வைக்கலும் பாருமா. இப்ப தெரிஞ்சுட்டோம் என் புருஷன் பெரிய ஆளு, பெரிய லெவல்ல இருக்காருன்னு. என் ரேஞ்சு வேறன்னு எல்லாரும் ஆச்சரியப்படட்டும். அதுக்குதான் இப்படி போட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். பாத்தியா என் மதிப்பை எப்படி கூடி போச்சுன்னு. என்னமோ பாத்து எடுத்து பரமாரிக்க அவ்வளவுதான் சொல்லுவேனா. அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ பேசாம இரு. செல்ல தாயி, பாத்தியா உன் மவளுக்கு நாத்து என்ன பெரிய பெரிய வட மாதிரில போட்டிருக்கா. பாக்கும்போதே தெரியுதா, 20 பவுனுக்கு காணும் போல இருக்க, கழுத்து தொங்கிரும் போல இருக்க. எங்க இருந்து கை இவளுக்கு மட்டும் சுட்டு கொட்டுதுன்னு புது பணக்காரி மாதிரிலாம் இருக்கா. புருஷங்காரனும் என்னெல்லாமோ வாங்கி கொடுக்கான்னு என் மவளை சொல்லிட்டு தான் இருக்காக்கா. வா லேசா விசாரிப்போம். ஆகா கிளவிகள் வருது வருது, வரட்டு. நீ கேளுக்கா, நான் கேட்டா ஒரு மாதிரி சிலிப்பிட்டு நிப்பா. என்ன நீலாம்பரி இங்க உட்கார்ந்திருக்க? உன் காட்டுல அடமழை தான் பெய்யுது போல இருக்கு. உன் புருஷன் இப்ப வெளிநாட்டுல எல்லாம் இருக்காரா? வெளிநாட்டுல இருக்காருன்னா ஒரேடி அங்க போய் இருக்கல. அப்பப்ப வருவாரு போவாரு, காலையில வருவாரு, சாயந்தரம் போவாரு. அந்த மாதிரி தான் போயிட்டு வாராரு. கழுத்துல போட்டுக்கிறது நல்ல தெடானா இருக்க, நல்ல அளவோல இருக்க, புது மாடலா இருக்கு. எங்க வாங்குனது? என் புருஷன் துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தாரு. துபாய் கேக்குது, துபாய்னு கேட்டுச்சு. 5 பட்டி 20 பவுனாக்கும். வாய் எடுக்க போய் நேத்து தான் 10 பவுன்னா இன்னைக்கு 20 பவுனுங்க. நாளைக்கு அப்ப 30 பவுனும் பாபல இருக்க. ஆடுறா
விளையாடுறா அடிச்சு விடுறா. என்னனாலும் சொல்லட்டும், 10 பவுனும்பா 50 பவுனும்பா எவ்வளவு நாளும் சொல்லட்டும், எல்லாரும் பாப்போம் இருந்து. ஏனி எங்க அம்மைய பத்தியெல்லாம் இங்க சொன்னவங்க கூட அந்த கிழவியில் கூட சேர்ந்துட்டு அது வந்து நீலாம்பரி கிட்ட போய் கதை கேக்குவா. அது உலகமே இடிஞ்சாலும் நம்ம 3 ரோசஸ் பிரிக்க முடியாது, அதுகளை மாத்தவும் முடியாது. நீலாம்பரி உன் புருஷன் துபாயில எந்த அட்ரஸ்ல இருக்காரு? இந்த மனசு வேற துபாய் அட்ரஸ் என்கிட்ட சொன்னதே இல்லையா? நான் வேற கேட்கவும் மறந்து கொண்டாடிட்டேனே. சரி, கிழவிகள்கிட்ட இப்போ தெரியாதுன்னு சொன்னா அவ்வளவுதான். கிழவியில் என்னத்தையான பேசிட்டு இருக்கோம், அதனால நம்ம சொல்லுவோம் கிழவிகளை நார்களை தாண்டினது கிடையாது. ஒரு அட்ரஸ் சொல்லுவோம் குத்து மதிப்பா. துபாய் அட்ரஸா? வடக்கு தெரு. அட பாவி மக்கா, துபாயில ஏது வடக்கு தெரு? 3வது குறுக்கு சந்து. 3வது குறுக்கு சந்தா? நீ உடனே செல்லம் கதையா. தாமரைக்குளம் அருகில். நீலாம்பரி, தாமரைக்குளம் நம்ம கன்னியாகுமரிக்கு பக்கத்துல இருக்கு. கிழவிகள் கொஞ்சம் உசாரா இருக்கு, நம்ம கொஞ்சம் உசாரா இருக்கணும். ஏ பஞ்சவட்டி, தாமரைக்குளம் அருகில் சொன்னே, நம்ம கன்னியாகுமரிக்கு பக்கத்துல இருக்க தாமரைக்குளம் நினைச்சிட்டே இருக்கல, அது நம்ம ஊர் பக்கத்துல இருக்கு. இது துபாயில இருக்க குளம், அங்க நிறைய தாமரை கிடக்குமா, அதனால அது பேரும் தாமரைக்குளம் தானே. சாலையா அந்தர்பல்டி, துபாயில தாமரை குளமா? துபாய் மெயின் ரோடு துபாய். இதான் என் புருஷன் போன வந்தா துபாயில இருக்கக்கூடிய அட்ரஸ். இது நம்ம வடிவேலு அண்ணே சொன்ன அட்ரஸ் மாதிரில இருக்கு. வடிவேல் என்ன அட்ரஸ் மாதிரி என்ன? அதே மாதிரிதான், என்ன கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்கா. அதே மெயின் ரோடு, அதே துபாய் தான். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரில கொடை பிடிப்பானே, அந்த கதையா தான் இருக்கு நீலாம்பரி கதை. அது பார்த்து எடுத்துக்கு இருந்துக்கா. அந்தர்பல்டி அடாவடி பல்ட்டிலாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இது எதுல போய் முட்டி மோத போதுன்னு தெரியல. அப்படிதான் நடக்கும்போது போல இருக்கு. பாப்போம் பொறுத்திருந்து. அத்தான் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுதிய? சிங்கப்பூர்ல இருந்து பேசுதியலா? ஆமா, ஏசி ரூம்ல தான் உட்கார்ந்துருக்கேன். நம்ம தல அஜித் வேற சிங்கப்பூர் வந்திருக்காராம். ஒயாம நச்சு நச்சு நச்சுன்னு ஆளுக்கு மேல ஆளு விட்டுட்டு இருக்காரு. எதுக்கா? மத்தியானம் சாப்பிடறதுக்கு தான் என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. வாங்க வாங்க வாங்கன்னாரு. நான் தான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன், போவா போவாண்டமான்னு. எப்படி நம்ம சிங்கருக்கா தொடருவோம். என் பொண்டாட்டிய விட்டுறப்படாதுல்ல. அடுத்த வீடியோ பாப்போம் என்னன்னு அட்ரஸ். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். ஹாய் சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் தேவைன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயிலை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுசும் உங்களுக்கு ஃப்ரீ கொரியர் சார்ஜஸ் தான். பெண்கள் வீட்ல இருந்தபடியே எங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மொத்தமா வாங்கி நீங்க ரீசேல் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சரி சொந்தங்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.